எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் மை யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஒரு தகவல். 27ஆம் நாள் ஜிஎஸ்டி சட்டத்தில் தமிழ்நாடு மாநில அதிகாரிகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் ஜிஎஸ்டி சிக்கல்கள் மற்றும் வணிகர்களுக்கு அதிக தாமத கட்டணம் மற்றும் வட்டியுடன் செலுத்த வேண்டும், பழைய வரி பாக்கிகள் அல்லது உடனடியாக அவர்கள் வங்கி கணக்கு முடக்கம் என்பதை பற்றிய ஒரு சிறப்பு விஷயங்கள் உங்களுக்கு இந்த காணொலி மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஏனென்றால் ஜிஎஸ்டி சட்டம் நாளுக்கு நாள் மிக வலிமையானதாக மாறிக்கொண்டே இருக்கிறது என்பது தமிழ்நாடு மாநில அதிகாரிகளுடைய நடவடிக்கையின் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒருபுறம் ஜிஎஸ்டி போர்ட்டல் புது புது விஷயங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்துகிறார்கள். அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்பது நிதி அமைச்சகத்திற்கும் மற்றும் தமிழ்நாடு மாநில அதிகாரிகள் மற்றும் மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்கா அதிகாரிகளுக்குத்தான் தெரியும். ஏனென்றால் அவர்கள் ஒரு விஷயத்தை அணுகும் போது 3 மாத கால அவகாசத்தில் மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் அவருடைய அலுவலகத்திற்கு ஒரு கோப்பு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் முறையாக தெரியப்படுத்தினாலே 3 மாதங்கள் தேவைப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஜிஎஸ்டி போர்ட்டலில் உடனுக்குடன் தகவல்களை பரிமாறிக்கொண்டு அதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அந்த வணிகர் பாதிப்பார். அந்த வணிகரை பாதிப்பு தொடர்ந்து அந்த ஜிஎஸ்டிபிக்கள் மற்றும் வரி ஆலோசகர்களையும் பாதிக்கும் என்பது ஜிஎஸ்டி போர்ட்டலில் கண்கூடாக தெரியக்கூடிய விஷயம். ஏனென்றால் கடந்த 7 ஆண்டுகள் 8 மாதங்களில் ஜிஎஸ்டி சட்டத்தில் எந்த ஒரு ஜிஎஸ்டி ரிட்டர்னையும் இதுவரை ஜிஎஸ்டி போர்ட்டல் நிர்வகித்து வரும் ஜிஎஸ்டி நெட்வொர்க் இன்ஃபோசிஸ் தாக்கல் செய்யவே இல்லை. அதனால் அவர்களுக்கு அந்த கஷ்டம் தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. அதே போன்றுதான் மறுபுறம் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் மற்றும் சுங்க இலாக்கா அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அனைத்து மாநில 34 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன இந்தியாவில். அனைத்துக்குமே கடந்த ஜூலை 1ஆம் தேதி 2017 முதல் ஜிஎஸ்டி சட்டம் அமல்படுத்தப்பட்டது ஒழிய எந்த ஒரு ஜிஎஸ்டி அதிகாரியும் இதுவரை எந்த ஒரு ஜிஎஸ்டி ஒரு ரிட்டர்னையும் கூட தாக்கல் செய்யவில்லை. அதனால் ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சங்கடங்கள், வருத்தங்கள், கோபங்கள், அதனால் ஏற்படக்கூடிய தண்டங்கள், தண்ட விரயங்கள், பண விரயம் என்பது நாளுக்கு நாள் பல லட்சங்களை தாண்டி விட்டது. இந்த வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிபிக்கள் மற்றும் அவர்களை நம்பி சில்லறை வியாபாரம், சிறு வியாபாரிகளுக்கு கூடுதல் இழப்பு, பொருளாதார இழப்பு ஆகியவை ஜிஎஸ்டி போர்ட்டலில் தொடர்கதையாக கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கு எப்படி கடிவாளம் போடுவது என்று தெரியவில்லை. இது ஒரு புறம் இருக்க, ஜிஎஸ்டிஆர் 2A என்று சொன்னார்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு. தற்போது 2B என்று சொன்னார்கள். தற்போது அதுவும் மாறி ஐஎம்எஸ் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்று சொல்கிறார்கள். இவற்றுக்கெல்லாம் ஏன் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள டிசி அலுவலகங்கள், டெப்டி கமிஷனர் ஆபீஸ் அல்லது ஜாயிண்ட் கமிஷனர் ஆபீஸ், ஜேசி அலுவலகங்கள் மூலம் இணை ஆணையர் அலுவலகங்களோ அல்லது துணை ஆணையர் அலுவலகங்களோ வரி ஆலோசகர்களுக்கு மற்றும் ஜிஎஸ்டிபிகளுக்கு தனியாக பயிற்சி கொடுத்தால் நல்லதாக இருக்கும். ஆனால் கடந்த 7 ஆண்டுகளில் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட், ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஏன் இதை செய்யவில்லை என்பதுதான் $1,000,000 கொஸ்டினாக இருக்கிறது. காரணம், ஒரு புதிய சட்டத்தில் புதிய மாற்றங்கள் வருடத்திற்கு ஒரு முறை கொண்டு வருகிறார்கள் வருமான வரி சட்டத்தில். ஆக அங்கு எந்த கலவரமும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனைக்கு வழி இல்லை. காரணம், அந்த வருமான வரி தாக்கலில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன குறைகள், சின்ன சின்ன கஷ்டங்கள் தெரியவில்லை என்றால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்று அந்த வருமான வரி ஆணையர் மாவட்ட அளவிலோ அல்லது மாநில அளவிலோ அல்லது ஜோனல் ஆபீஸ் அலுவலகங்களோ இமெயில் மூலம் தெரியப்படுத்துகிறார்கள். குறிப்பாக அதில் சம்பந்தப்பட்ட இன்கம் டாக்ஸ் இ ஃபைலிங் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள் ஆகியவை புதிதாக நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படக்கூடிய தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு உதவுகிறார்கள். ஆனால் ஜிஎஸ்டி சட்டத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இதுவரை ஜிஎஸ்டி அதிகாரிகள் செய்யவில்லை என்பதுதான் மிகவும் மனவேதனை அளிக்கிறது. ஏங்க நாங்க வேலை தான் செய்ய முடியும், அவங்க டீலர் எல்லாம் போய் உங்களை மாதிரி அதிகாரம் இல்லை எங்கள்கிட்ட எல்லாம், நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு, இன்னைக்கே போன் பண்ணி கூப்பிடுறீங்க, நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் நீங்க பணம் கட்டாட்டினா உங்க பேங்க் அட்டாச்மெண்ட் ஆகும், நாங்க டிசி ஆபீஸ்ல இருந்து பேசுறோம், நாங்க சர்க்கிள் ஆபீஸ்ல இருந்து பேசுறோங்கிறீங்க. நாங்க பல வருஷமா அந்த டீலரை பாக்குறோம், அந்த டீலர்கிட்ட பில்லு வாங்குறதுக்கு அவ்வளவு போராடுறோம். ஜிஎஸ்டிஆர் 1க்கு 11ஆம் தேதிங்கிறீங்க, எப்படிங்க 11 நாள்ல பண்ண முடியும்? நாங்க டீடைல்ஸ் வாங்குறதுக்கு 11 நாள் ஆயிடுது. ஜிஎஸ்டி அதிகாரியுடைய கவனத்திற்கு இதெல்லாம் கொண்டுட்டு வரணுங்கிறத எங்க நோக்கமே. நாங்கெல்லாம் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இல்ல அப்படியே வேலையை விட்டுட்டு ஓடி போயிருங்கன்னு நினைக்கிறீங்களா?
ஏங்க ஜிஎஸ்டி நல்லா வருமானம் வருது, இது வரைக்கும் வருமானம் வந்ததுல எங்களுக்கு என்ன சகாயம் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். இதுக்காக பல லட்சக்கணக்கான ரூபாய செலவு பண்ணி லேட்டியா பணம் கட்டியிருக்கோம் தண்டமா. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிபிகளோ அல்லது இந்த வரி ஆலோசகர்களோ நைட்டு பகலா பகலா கஷ்டப்பட்டு லாக்டவுன் எல்லாம் இது பண்ணி வருமானத்தை வரணும், ஜிஎஸ்டி நல்லா இருக்கணும், ஜிஎஸ்டி போட்ட நல்லா இருக்குன்னு செஞ்சோம். கடைசியில எங்களுக்கு நீங்க ஒவ்வொரு குறையா கண்டுபிடிச்சு நீங்க இதை செய்யலங்க அதை செய்யலங்க எப்ப சொல்லுவீங்க? 5 வருஷம் கழிச்சா சொல்லுவீங்க? 7 வருஷம் கழிச்சா சொல்லுவீங்க? ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்னா அடுத்த மாசம் தெரியப்படுத்த வேண்டியது இது உங்களுடைய வேலை. நீங்க நேரடியா கம்யூனிகேஷன் பழசுல என்ன சட்டத்துல இருந்துச்சு, டிஎன் வாட் சட்டமோ டிஎன்ஜிஎஸ்சி சட்டமோ நேரடியா கடிதத்துல அவங்களுக்கு தெரியப்படுத்துவீங்க. போன்லாம் சொல்ற பழக்கம் கிடையாது. எதுவுமே வாய்மொழி உத்தரவு வேண்டாம், நேரடியா சொல்லிடுங்க. உங்கள்கிட்ட உள்ள கிளைண்ட் அவங்க, உங்கள்கிட்ட பதிவு பெற்ற வணிகர் கடந்த 10 ஆண்டுகள்ல 25 ஆண்டுகளுக்கு மேலாக டிஎன் வாட் சட்டத்துக்கு முன்பு டிஎன்ஜிஎஸ்சி சட்டத்தில இருந்து அவங்க வரி வருமானம் செலுத்தி வர்றாங்க. அது மூலியமாக அரசாங்கத்திற்கு வருமானம், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடப்படுகிறது. ஆக இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு வணிகர்களுக்கு சௌரியம் சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரிப்பும் பெனால்ட்டியும் லேட் ஃபீயும் கூடுதலா 2A vs 3Bங்கிறீங்க, அப்புறம் 2B vs 3Bங்கிறீங்க, B2B vs B2C தெரியல, லெட்டர் எடுத்துட்டு வாங்க அப்பீலுக்கு போங்கிறீங்க, அப்புறம் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் கொடுத்த அந்த வட்டி தள்ளுபடி எடுத்துக்காங்கிறீங்க. எல்லாமே 1 மாசம் 2 மாசம் கேப்ல. கடைசியில ஜிஎஸ்டி போர்ட்டல் நாங்க ஃபார்ம் ஸ்பெஷல் ஃபார்ம் 1 ஸ்பெஷல் 2 ஓப்பனே ஆகல. கடைசியில அவங்க 3 மாசம் டைம் மட்டும் அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க. ஏங்க நாங்களாம் வேலை பார்க்குறவங்க கண்ணுக்கே தெரியலையா? இல்ல நாங்க ஏன் வேலை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏங்க நாங்க உங்க தொழிலுக்கு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அரசாங்கத்துக்கு வரி வருமானத்தை சேர்க்கறதுக்காக பகலா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு மேற்கொண்டு சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. நாங்களாம் ஆள் போட்டு வேலை செய்யவே முடியாத ஒரு சூழ்நிலையே தள்ளப்பட்டு இருக்கோம். எத்தனை ஜிஎஸ்டியை கேன்சல் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி அதிகாரிகள். ஒரு ஜிஎஸ்டி அப்ரூவலுக்கு எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1000 ஆதென்டிகேஷன் கேட்கறாங்க. இவே பில் ரன் பண்றதுக்கு டபுள் டைம் ஆதென்டிகேஷன் வருது. இமெயில ஒரு ட்ரிப் பார்க்கணும், மொபைல்ல ஒரு ட்ரிப் பார்க்கணும். கடைசியில டிசி ஆஃபீஸ்லயும் சொல்றாங்க நீங்க மெயில பாருங்க. நாங்க மெயில பாக்குறதுக்காக நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. கொஞ்சம் மனிதாமனம் வேணுமா இல்லையா? நீங்களாம் ரிட்டர்ன் 1 மாசம் ரிட்டர்னை தயவு செஞ்சு ஜிஎஸ்டி அதிகாரி செஞ்சு பாருங்க. அதோட உண்மையான கஷ்டம் தெரியும். உண்மைதான் சொல்றோம். ஜிஎஸ்டி போர்ட்டல்ல அவங்க அலோவ் பண்ணினா தான் ரிட்டர்ன் ஃபைலிங் சாத்தியம். ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், ஜிஎஸ்டி போர்ட்டலை தயவு செஞ்சு சரி பண்ணுங்க. 7 வருஷம் 8 மாசம் இந்த 8 வருஷம் வரப்போகுது ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்துறது. இவ்வளவு கஷ்டத்தை இவ்வளவு சங்கடத்தை கொடுத்து இவ்வளவு வரி வசூல கசக்கி புடிக்கிறதுல என்னங்க இருக்கு வேலை? இதுக்கு முன்னாடி நாங்களாம் கட்டலையா? எல்லாரையுமே நம்ம திருடங்கிற மாதிரியே கொண்டுட்டு போனா என்ன அர்த்தம்? புரியவே இல்லை. ஒரு சில பேருக்கு தப்பு பண்றாங்கன்னா அதுக்காக எல்லாத்தையுமே பண்றது. நல்லா வேலை பார்க்கணும், தட்டி கொடுத்து வேலை வாங்கணுங்க. அதாங்க மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனு. கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. 3 மாசம் எடுத்துக்கோங்க, 6 மாசம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுங்க. 1 வருஷத்துக்குள்ள கட்டுங்கன்னு சொல்லுங்க. ஒரே டீலருக்கு 2 வருஷத்துக்கு போடுறீங்க. நிம்மதி இல்லாம போகுது. அவங்க போன் பண்ணி கேட்கறாங்க, இப்பதானே கட்டிட்டு வந்தோம் 2020-21க்கு, அதே இது ஐஐடி போட்டு 35,000 ரூபாய் கட்டுங்க அப்படிங்கிறாங்க, 45,000 ரூபாய் கட்டுங்கிறாங்க, 50,000 ரூபாய் கட்டுங்கிறாங்க. அது 1 மாசம் கூட டயம் இல்லை. மே மாசம் 10ஆம் தேதிக்குள்ள டயம், மே மாசம் 15ஆம் தேதிக்குள்ள டயங்கிறாங்க. இல்லைன்னா நாங்க வங்கி கணக்கை முடக்குவோங்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி எல்லாம் சட்டங்கள் கிடையாதுங்க. தமிழ்நாடு மாநில உரிமைகளுடைய நிலைமைகள் இந்த அளவுக்கு இருக்குன்றப்ப இந்தியெல்லாம் கொஞ்சம் விட்டு பிடிச்சாங்க, எல்லாரையும் வாழணும்னு நினைச்சாங்க. இப்படி எல்லாம் சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆபீசர்லாம் அவங்க ஏதோ லெட்டர் அனுப்புவாங்க, அவ்வளவுதான், வந்து பாக்குறது கூட கிடையாது. தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் சொல்லுங்க, எதையுமே செய்யறோம், நாங்க செய்யாமலாம் இல்லை. எங்களுக்குன்னு தனியா ஒரு மீட்டிங், ஜிஎஸ்டி அவேர்னஸ் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுங்க. ஸ்டேட் லெவலில் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டில் 38 மாவட்டம், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒன்று கொடுங்க. நாங்கள் இது செயல்படுத்த போறோம்னு தெரியப்படுத்துங்க. நாங்கள் டீலர்கிட்ட சொல்லிடுறோம். கட்டப்படுறது டீலரு. ஏன்னா எங்க பேர் கெட்ட பேர் ஆகுது. நாங்கள் இத்தனை வருஷம் பணம் சம்பாதிக்காட்டினா நல்ல பேர் சம்பாரிச்சு வச்சிருக்கோம். நீங்க 2-3 ட்ரிப்பு லெட்டர் போட்டு போன் பண்ணீங்கன்னா வேலையே செய்யலைங்கிறது மாதிரி இருந்தா தப்பா போயிடுங்க. அது நியாயம் தர்மத்துக்கு கிடையாது. இது வரைக்கும் நம்ம பொறுமையா போனதுக்கு காரணம் என்னன்னா, வேலை செஞ்சோம், தொழில இருக்கோம், வளர்ச்சி வரும் நம்பிக்கையோட வேலை பார்த்தோம். ஆனா நீங்க என்னடானா இன்னைக்கு நான் பேங்க்ல அட்டாச்மெண்ட் பண்றோம், நீங்க வேலை பார்க்கல செய்யலன்றதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக பண்றது எந்த விதத்துல நியாயம்? உங்களை நம்பி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய வேலையில 90% வேலைகளை முடிச்சு கொடுக்கறது ஜிஎஸ்டி பீக்கள் வரி ஆலோசகர்கள் தான். அவங்களுடைய வாழ்வாதாரங்கிறது வர வர கேள்விக்குறி ஆகிட்டே இருக்கு. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு சட்டம் முழுமை அடையணும்னா வருஷத்துக்கு ஒரு நடை தான் மாற்றங்கள் கொண்டுட்டு வரணும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் விடியும் போதும் நான் புதுசா நீங்க சர்க்குலரை பாருங்க, நோட்டிபிகேஷனை பாருங்கன்னா சின்ன பிள்ளைத்தனமா இருக்குங்க. படிச்சவங்க மாதிரியா இருக்காங்க? சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு 6 மாசம் அந்த சிஸ்டத்துல எதுவும் கை வைக்க கூடாது. அதுதான் சரியான சிஸ்டம்.
மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. புதுசா காது குத்தக்கூடாது. ஜிஎஸ்டி போர்ட்டலும் ஜிஎஸ்டி நெட்வொர்க்கும் ஒரு நாள் வேலை பார்க்கறதுனா ₹1 கூட அரசாங்கத்துக்கு வரியா போகாது. அவங்க பண்ற தப்பு எல்லாரையுமே வருத்தப்படுத வைக்குது. ஜிஎஸ்டி போர்ட்டோட நெட்வொர்க்கோடைய வேலைகள். அதற்கு அடுத்து இதை வேலைகள் நல்லபடியா வாங்கி செய்ய வேண்டியது தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள், மத்திய ஜிஎஸ்டி அதிகாரிகள் தான். அவங்க ஆக்கம் ஊக்கம் கொடுத்தா தான் வேலைகள் செய்யறவங்களுக்கு தொய்வு இல்லாமல் வரும். தயவு செஞ்சு நடைமுறையில் நீங்க சட்டத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது கொஞ்சம் அவகாசம் கொடுத்துட்டு பண்ணுங்க. இதுக்கு தமிழ்நாடு மாநில வணிகர் சங்கங்கள் ரெப்ரசன்டேஷன் கோரிக்கை வைக்கணும், இமெயில கோரிக்கை வைக்கணும். வரக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் 56வது கூட்டத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுத்து அதன் மூலியமா பொது மன்னிப்பு திட்டத்தை வாங்குங்க. ஜிஎஸ்டி அதிகாரிகளால் பல லட்சம் ஜிஎஸ்டி கேன்சல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட 20 - 40 லட்சம் ஜிஎஸ்டி கேன்சல் ஆயிடுச்சு. எப்படிங்க நாங்க தொழில் பண்றது? இது முன்னாடி இந்த மாற்றங்கள் தேவைதான். அதுக்காக எல்லாரையும் குளிச்சு கட்டிவிட்டு நாங்க பண்ணுவோம்னா அது நல்ல தொழிலுக்கு அடையாளம் கிடையாதுங்க. தமிழ்நாடு மாநில அதிகாரிகள் உங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுங்க. நமக்குன்னு உள்ள உரிமைகளை விட்டு போக கூடாது. யார்கிட்டையும் போய் பிச்சை கேட்கல. பிச்சையா கேட்கறேன், அது சங்கடமா இருக்கு. இல்லைன்னா கலெக்டர்கிட்ட போய் பெட்டிஷன் தான் கொடுக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து போய் வணிகர் சங்கங்கள், வரி ஆலோசனை சங்கங்கள்ல இருந்து இந்த மாதிரி ஜிஎஸ்டில இருந்து புதுசா லெட்டர் எல்லாம் போடுறாங்க, பேங்க் அட்டாச்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இனிமே பெட்டிஷன் தான் கொடுக்கணும் போல. ஏன்னா வேற என்னங்க பண்ண முடியும்? நாங்க ஒரு டயத்தை கொடுங்க, 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம். இதுக்கு முன்னாடி 6 வருஷம் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டு இப்ப 2 மாசத்துக்குள்ள நாங்க டார்கெட்னா நாங்க என்னங்க பண்ண முடியும்? டார்கெட்டுக்கு நீங்க எதுவாக இருந்தாலும் செயல்படுத்தும் போது கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்து செய்யுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இதுக்கு முன்னாடி உள்ளவங்க வேலை நல்லா செஞ்சிருக்காங்க, அவங்கள்ட்ட வேலை வாங்கணும், கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிகாரிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுக்க கூடாது, எல்லாருக்குமே விடுமுறை. அதனால தயவு செஞ்சு இனிமே டியூ டேட்டை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அடுத்த நாளுக்கு 1 நாள் எக்ஸ்ட்ரா கொடுங்க. ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இந்த மாசம் ஓவரா நாங்க பொருளாதார இழப்பு கடந்த இந்த 7 வருஷம் 8 மாசங்களா பல லட்சங்களை இழந்துட்டோம். அவ்வளவு கேன்சலேஷன் ஆயிடுச்சு. நீங்க லோகேஷனுக்கு எந்த வழியும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சின்ன சின்ன தவறுகளுக்கு பனிஷ்மெண்ட், தண்டனைங்கிறது, பொருளாதார தண்டனைங்கிறது அநியாயமா இருக்கு. இதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் மாத்துங்க. இதுக்கு தமிழ்நாடு மாநில வணிகர் சங்கங்களும் அகில இந்திய வணிகர் சங்கங்களும் தொடர்ந்து கோரிக்கை மனுவை தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் ஜிஎஸ்டி கவுன்சில் நிதி அமைச்சகத்துக்கு வைக்கணும். வரி ஆலோசகர் சங்கங்களும் ஜிஎஸ்டி சங்கங்களும் அதே கோரிக்கையை நீங்களும் ஒவ்வொரு மாவட்டத்து சார்பாக, ஒவ்வொரு ரூரல் தாலுகா அலுவலகங்கள் சார்பாகவும் அந்தந்த சங்கங்கள் இமெயில் மூலம் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்க சங்கடங்கள், பொருளாதார இழப்புகள்லாம் சொன்னாதான் தெரியும் நிதி அமைச்சகத்துக்கு. ஏன்னா அவங்க ஜிஎஸ்டிக்கு புதுசு. இன்கம் டாக்ஸ்ல 60 வருஷமா அவங்க ரொம்ப சூப்பரா பண்றாங்க, நல்லா நிதானமா திட்டம் போட்டு செயல்படுத்துறாங்க. இன்கம் டாக்ஸ் வருஷத்துக்கு ஒரு மாற்றம் தான். ஆனா ஜிஎஸ்டி அப்படி கிடையாது. அதனால யாரு வேலை பார்க்கறா, எப்படி வேலை வருது, எப்படி பணம் வருதுங்கிறதே அவங்களுக்கு தெரியல. பணம் வந்தா போறன்னு மட்டும் இருக்கக்கூடாது. இது நல்ல சிஸ்டம். அதுல பாதிப்புங்கிறது வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டிக்கு வரவே கூடாதுங்கிற அளவுக்கு இருக்கணும். அதே போன்றுதான் சில்லறை வணிகம். தயவு செஞ்சு இதை எல்லாருமே கவனத்தில் கொண்டு மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கும். இனிமே தூங்காம கொள்ளாம நல்லபடியா வேலை பாருங்க. இது அரசாங்கத்திலே அறியாட்டு சொல்லி ஒரு ஒத்துழைப்போடு இனிமே வரக்கூடிய காலத்தை நம்ம இது பண்ணுவோம். எல்லோருக்கும் அந்த மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மறக்காமல் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.